நடிகர் ரஜினிகாந்த் மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், தகவல் எந்த அளவுக்கு உண்மை? மணிமாறன், இந்த மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் ரஜினிகாந்த் புதிய கட்சியை பதிவு செய்திருக்கிறார். இது 100% உண்மையான தகவல் அப்படின்றதுதான் நம்மளுடைய தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வமா ரஜினிகாந்த் அரசியல் அறிவிப்பை 2017 டிசம்பரில் அறிவித்தார். அதற்கு பிறகு அவர் நிச்சயமாக கட்சி தொடங்குவதில் உறுதியாக இருந்தார் என்று அவருடைய நெருக்கமான நண்பர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் கட்சியின் பெயரை 2018 பதிவு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு தனிக்குழு செயல்பட்டிருக்கிறது. கட்சியின் பெயரை தேர்வு செய்வதற்கு ரஜினிகாந்துக்கு நெருக்கமான சிலர் ஒரு குழுவாக செயல்பட்டிருக்கிறார்கள். 3 பெயர்களை அவர்கள் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அந்த 3 பெயரில் இருந்துதான் தற்போதைய பெயரை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் முதலில் அனைத்து இந்திய மக்கள் சக்தி கழகம் என்ற பெயரில் அந்த ரஜினிகாந்த் தன்னுடைய கட்சியை பதிவு செய்திருக்கிறார். அந்த கட்சியையும் வேறு நபர்களுடைய பெயர்களில் தான் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் 2019 மீண்டும் தன்னுடைய கட்சியின் பெயரை மாற்றியிருக்கிறார். அந்த சமயத்திலும் தன்னுடைய பெயரை தலைவர் பெயரில் அவர் இணைக்கவில்லை. கட்சி தொடங்க வேண்டும், தொடங்கும் சமயத்தில் தன்னுடைய பெயரை தலைவர் பெயராக மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். மேலும் இந்த கட்சியின் பெயர் தான் அறிவிப்பதற்கு முன்பாக வெளிவரக்கூடாது என்பதிலும் ரஜினிகாந்த் உறுதியாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தேர்தல் ஆணையம் கட்சிக்கான சின்னங்களை, தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய இந்த கட்சிகளுக்கு இந்த சின்னங்களை ஒதுக்கிய சமயத்தில் தான் மக்கள் சேவை கட்சிக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் தற்போது ரஜினிகாந்த் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த கட்சியின் பெயரானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மணிமாறன், செந்தில், அதோட தலைவருடைய முகவரி மாறி இருக்கு, எர்ணாவூர்னு இருக்கு அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. என்ன நிலவரம்? மணிமாறன், நம் முன்பே கூறுவது போல்தான் தன்னுடைய கட்சி பெயர் எக்காரணத்தில் கொண்டும் வெளிவந்துடக்கூடாது, அதாவது தன்னுடைய அறிவிப்பிற்கு முன்பு வெளியாகிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய கட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போகிறது. ஆனால் நம் கட்சியை 2 வருடங்களுக்கு முன்பே பதிவு செய்கிறோம். இந்த சமயத்தில் இந்த 2 ஆண்டுகளில் எந்த ஒரு சொல்லாவது இந்த கட்சியின் பெயரானது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த கட்சியின் அலுவலக பெயரையும் அவருக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய அல்லது அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. இதற்காக தான் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அலுவலகங்களை தேர்வு செய்து அந்த அலுவலகங்களுடைய பெயரில் தான் தற்போதைய இந்த கட்சியின் பெயரை பதிவு செய்திருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். இந்த பெயர் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி வருகிற டிசம்பர் 31 எந்த தேதியில், அதாவது ஜனவரியில் கட்சி தொடங்குவது உறுதி என்று ட்விட்டர் பதிவு மூலமாக அவர் கூறியிருந்தார். அந்த டிசம்பர் 31 பதிவில் கூட அந்த எந்த தேதியில் தொடங்க இருக்கிறேன், எவ்வாறு அறிவிக்க இருக்கிறேன் என்பது குறித்தெல்லாம் தான் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி மாநாடு நடத்தி அவர் கட்சியை அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் தான் இருந்தது. அப்படி மாநாடு நடத்துவதாக இருந்திருந்தால் அந்த மாநாட்டில் தான் தன்னுடைய கட்சி பெயரை அறிவிக்க அவர் திட்டமிட்டிருந்திருக்கிறார். மணிமாறன், தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செந்தில்.